நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ருத்ரன் பிரதர், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கேன். உங்களோட ஃபீட்பேக். Okay, thanks bro. So first of all, the opportunity கொடுத்ததுக்கு thanks bro. So this is Rudran, assistant director of history. So நான் எதுக்கு 100 PV பண்றேன் அப்படிங்கிறதுக்காக நான் நெக்ஸ்ட் ஒரு 5 to 7 நிமிஷம் எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நிறைய நியூ ஜாயினர்ஸ் 5% இருக்க லீடர்ஸ் அந்த ட்ரைனிங் வந்து லிசன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணிருக்கலாம், இல்லை செகண்ட் டைம், தேர்ட் டைம், எத்தனை டைம் அட்டன் பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதை புரிஞ்சுக்கோங்க. உங்களை வந்து அந்த 100 PV பண்றதுக்கு பிரைன் வாஷோ ஸோ இல்லைன்னா புஷ் பண்றதோ அந்த ட்ரைனிங் கிடையாது, ஓகேவா? ஸோ அந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்ணவங்க ஸோ எந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ட்ரைனிங்ல வந்து எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நான் அந்த பிசினஸ்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் லெவல்ல இருக்கேங்கிறதுக்கு ஸோ இந்த 100 PVங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, சரிங்களா? ஸோ 50% ஆஃப் PV வந்து நான் 100 PV பண்ணது மூலியமாவே நான் இந்த லெவல் வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னா, ஸோ நான் இந்த பிசினஸ்ல டே 1 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கன்சிஸ்டன்சி எண்ட், அதாவது 14 நைட் ஒரு 11:30 இந்த ரேஞ்ச்ல நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுமே கஷ்டம் தான், சரிங்களா? ஸோ டே 1 பண்ணும்போது அந்த மந்த் ஃபுல்லா நம்மளால ஒரு ஃப்ரீயா பிசினஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி அப்ளைன்ஸ்லாம் கால் பண்றப்ப பர்ச்சேஸ் பத்தி கேட்பாரா அப்படிங்கிற ஒரு டவுட் இல்லாம நம்ம கிளியரா அவர்கிட்ட பேசவும் முடியும். இதே டே 14 பண்ணும்போது ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம டீம்ல போய் பேசுறோம்னா ஸோ பர்ச்சேஸ்ங்கிறது நடக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், சரிங்களா? ஸோ கஷ்டப்படுறோம்னு ஆயிடுச்சு, அதை வந்து மந்த் முன்னாடியே கஷ்டப்பட்டுட்டு ஸோ டே 1 உங்க பர்ச்சேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி 30 PV, 60 PV, 100 PV நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ வந்து 100 PV பண்ணி தான் அவங்க யாருமே உங்களை புஷ் பண்ண போறதில்ல. ஸோ நீங்க உங்க பிசினஸ்க்கு, அதாவது இந்த பிசினஸ்க்கு உங்களுக்கு எவ்வளவு புரிதல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இப்போ வந்து ஒரு MNC கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து சேலரி வந்து 14 தான், சரி. 4ஆம் தேதி தான் சேலரி போடுவாங்க. பட் ஆனால் எனக்கு 4ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்றது ரொம்ப ஈஸி தான். ஸோ அங்கே அப்போ வந்து சேலரி வந்து கிரெடிட் ஆகும். ஸோ செல்ஃப் பர்ச்சேஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் எனக்கு என்ன ஸ்ட்ரகிள்னா டே 1 பண்றது தான் ஸ்ட்ரகிள், ஓகேங்களா? ஸோ அதனால என் சிஸ்டர்ட்ட அமௌண்ட்லாம் பாரோ கேட்டிருக்கேன். ஸோ அவங்களும் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த மந்த் வந்து நான் டே 1 பண்ணிடுவேன். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா நானே டே 4 தான் பண்ணேன். பட் எனக்கு அண்டர்ல இருக்க 5% இப்போ லாஸ்ட்டாக பேசியிருந்தாங்க மீனா மேம்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க டே 1 பண்ணாங்க. ஸோ இதை என்ன நினைக்கிறேன்னா, ஸோ நான் ஸ்டார்டிங்ல 100 PV பண்ணி ஒரு புரிதலோட பண்ணவங்க இப்போ எனக்கு அண்டர்லேயே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்க இப்ப 5ல இருக்கீங்கன்னா அடுத்த மந்த் 8லாம் வரும்னா 100 PVங்கிறத யூஸ் பண்ணுங்க. ஸோ நான் என்னென்ன ஒர்க்லாம் போயிருக்கேன் அப்படிங்கறத ஷேர் பண்றேன். ப்ரோ கோஹோஸ்ட் கொடுங்க. கண்டிப்பா ப்ரோ. ஓகே, கோஹோஸ்ட் கொடுத்துருக்கேன் ப்ரோ. நீங்க அப்படியே உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்காம. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்து வீட்லையுமே அமௌண்ட்டுங்கிறது தரமாட்டாங்க. ஏன்னா வெஸ்டீஜில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 3000 ஆகுது 100 PVனா. ஸோ நீங்கள் போயிட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருப்பீங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அமௌண்ட் இல்லைன்னா வெஸ்டீஜில் ஜாயின் பண்ணி ஒரு இன்கம் எடுக்கலாம்னு வந்துருக்கீங்க. ஸோ நீங்கள் இங்கே போயிட்டு வீட்டில் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தர மாட்டாங்க. அவங்களே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்காங்க. அதனால என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாருமே வேலைக்கு போங்க, ஓகேவா? ஏன்னா வேலைக்கு போகாம நீங்கள் உங்கள் ஒரு செல்ஃப், ஏன்னா வேலைக்கு போனால் பிஸ்னஸோட பவர் என்ன, ஸோ இதோட எப்படி சொல்லணும்னா பிசினஸோட, ஸோ அதாவது வேலைக்கும் பிசினஸ்க்கும் என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கடைசி வரைக்கும் வேலைக்கு போயிட்டு தான் லைஃபே சேஞ்ச் ஆகாது. ஆனால் வேலைக்கு போயிட்டு எப்படி சொல்லணும்னா பர்ச்சேஸ்க்காக இல்லைன்னா ஃபீல்டு ஒர்க் இந்த மாதிரி இதெல்லாம் வேலைக்கு போயிருக்கோங்க, ஓகேவா? ஏன்னா வீட்டையே நம்பி நீங்க வந்து செல்ஃப் பர்ச்சேஸ்லாம் சத்தியமா கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. ஸோ நான் என்னென்ன ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்கேன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து நான் MNC கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்து இந்த மந்த், அதாவது பர்ச்சேஸ்ங்கிறது அவ்வளவுக்கு ஸ்ட்ரகிள் இருக்காது, சரிங்களா? பட் ஆனால் நான் எடுத்தோன்னேலாம் இந்த பிசினஸ்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் லெவல் வந்து நான் வரல, ஓகேவா? நானும் ஒரு 5% லெவல்ல இருந்து தான் இப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் லெவல் வந்திருக்கேன். ஸோ நான் ஒரு 5%ல இருக்கும்போது என்னென்ன வேலைக்கெல்லாம் போயிருக்கேன்னா, ஸோ நான் எங்க ஊர் வந்து வில்லேஜ் தான். ஸோ நான் போகாத வேலையே இல்லை, சரிங்களா? ஸோ எல்லா வேலைக்குமே நான் போவேன். இது ஆல்ரெடி நான் வந்து மீட்டிங்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் வந்து கால் ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய லீடர்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணாரு. ஸோ அதனால ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ நான் போகாத வேலையே இல்லை. அதனால நீங்களும் எல்லா சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் போங்க. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் கேட்டரிங் சர்வீஸ் இந்த மாதிரி ஒரு 350 கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா வேலைக்கும் போனா மட்டும்தான் ஸோ உங்களால ஒரு செல்ஃப் பர்ச்சேஸ் உங்களால கம்ப்ளீட்டே பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து கஷ்டப்படுறோம்னு ஆயிடுச்சு இல்லை. ஸோ அதனால கண்டிப்பா கஷ்டப்பட்டு வெஸ்டீஜ்ல ஒரு நல்ல லெவல் வர வரைக்கும் என்ன பண்றீங்கன்னா அந்த செல்ஃப் பர்ச்சேஸ் தான் மஸ்ட். ஏன்னா நீங்க பண்ணாதான் உங்களுக்கு அண்டர்ல இருக்க எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கோட்ஸ் வந்து எல்லாமே ரீட் பண்ணுங்க. ஸோ தேர் இஸ் நோ ஃபெஸ்டிவல் பிகர் தென் சக்சஸ். ஒன் ஐ அச்சீவ் இட் செலிப்ரேட் இட் எவரி டே. அதாவது பொங்கல், தீபாவளி, ஸோ பர்த்டே இந்த மாதிரி செலிப்ரேட்லாம் நம்ம பண்றதுக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஓகேங்களா? பட் ஆனால் நம்ம ஒரு ரியல் சக்சஸ் பண்ணிட்டோம்னா எல்லா டைமுமே நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ இதை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் இப்போ நான் ஒர்க் போனதா, டெக்ஸ்டைலுக்குலாம் ஒர்க் போவேன், அதே மாதிரி தீபாவளி ஒர்க் போவேன். ஸோ அதே மாதிரி எல்லாருமே சின்ன சின்ன ஒர்க் போயிட்டு தான் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இதே மாதிரி நான் வந்து கன்சிஸ்டன்சி மூலியமா ஃப்ரீ வவுச்சருங்கிறதுமே எனக்கு கிடைச்சிருக்கு, ஒரு 2 டைம்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால
இது வந்து யாருமே புஷ் பண்றாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்க ஒரு இன்கம் எடுக்கிறதுக்கு அடுத்த லெவல் போறதுக்கு இந்த 100Pங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த காய் பிரதருக்கு தேங்க்ஸ். ஓகே ப்ரோ, ஓகே. உண்மையாவே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. கொஞ்சம் செகண்ட்ல ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க அந்த ஸ்கிரீன் அப்படி இப்படின்னு ரொட்டேட் பண்ணும்போது இப்ப எல்லா வேலையிலயும் இவர் ஃபேஸ் தான் இருக்கு. பாக்குற ஒரு சிலர் என்ன ஏஐ வச்சு எல்லா மூஞ்சி ரெடி பண்றாரு போல அப்படின்னு நினைக்கலாம். பிகாஸ் ஏன்னா அப்படிதான் இருக்கு. எல்லா வேலையும் பண்ணிருக்காரு. கரெக்ட்டுங்களா? அப்பா எந்த அளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டிருக்காருன்னு பாருங்க இந்த பிசினஸ்ல. நீங்க ஒரு விஷயத்த வந்து திங்க் பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு வந்து ஏன் உழைக்கணும்? இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஏன் அந்த விஷயத்த பண்ணணும்? நீங்க ஜஸ்ட் நீங்களே வந்து திங்க் பண்ணி பாருங்க. அப்ப அது எவ்வளவு ஒரு வேல்யூபிளான விஷயம். இது பண்றதுனால எவ்வளவு பெரிய growth இருக்கு அப்படின்றத உணர்றாருல்ல. கரெக்ட்டுங்களா? ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கணும்னா பாருங்க. ஒரு புதையல் இருக்கு. கரெக்ட்.